Watch your favorite shows before TV. Subscribe now to get 50% cashback. இப்ப மூணாவது சுத்துல பொண்ணு மாப்பிள்ளை கையோட எல்லா மந்திரத்தையும் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வைங்க. இப்ப முதல்ல இத சீக்கிரம் முடிங்க. எனக்கு டைம் இல்ல. வா. மாமா, உங்க 2 பேருக்கும் தேங்க்ஸ். நீங்க 2 பேரும் இல்லனா எங்களால தப்பிச்சிருக்க முடியாது. Thank you so much டா. ஒருவேளை நீ மட்டும் வரலன்னு வெச்சுக்க. நீ ஒண்ணு பண்ணு. உன்னோட இந்த தேங்க் யூ எல்லாத்தையும் ஒரு டப்பால போடு. அப்புறம் உன் கூட வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடு. எல்லாத்தையும் சேர்த்து அப்புறமா கூட, ஓகே? ஏய், ஒருவேளை அவங்க வெளியே வந்துட்டாங்கன்னா தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. இப்ப அவங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வெளியே வருவாங்க. ஏய், ஒன் செகண்ட். நீங்க யாருமே இப்ப வரைக்கும் அந்த சங்கர் கல்யாணம் பண்ணிக்கிட்டது யாருன்னு சொல்லவே இல்லையே. அவனோட ரவுடியே. என்னது? நாங்க சங்கரோட ரவுடியவே கல்யாண பொண்ணா அந்த இடத்துல உட்கார வச்சிட்டோம். பேசிக்கலி நாங்க சங்கரோட செருப்பாலேயே அவனை அடிச்சிட்டோம். ஆக்சுவலி இப்ப அவன் அடி வாங்கிட்டு இருக்கான். ஆனா அதுக்கான வழி அவனுக்கு அப்புறமா தான் தெரியும். அவனுக்கு அந்த வழி தெரியறதுக்குள்ள நாம இந்த ஊரை விட்டு எப்போ போயிருப்போம். கரெக்ட். வாவ், சூப்பர் ஐடியாடா. அப்படின்னா நீங்க த்ரிஷாவை காப்பாத்துனதோட அவனையும் சேர்த்து முட்டாளாக்கிட்டீங்களா? அவனோட கல்யாணம் அவனோட அடியால் கூடவே ஆச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிரும். அதுக்கப்புறம் அவன் தெரு தெருவா அலைய போறான். சீரியஸ்லி गाइस, இது சூப்பர் ஐடியா. அண்ட் ஐம் ஷூர் இது கண்டிப்பா அபியோட ஐடியாவா தான் இருக்கணும். ஆமா, அது கரெக்ட் தான். இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் ஐடியாலாம் இவருக்கு தான் தோணும். இங்க பாரு, என்னோட ஐடியாஸ் வேணா காம்ப்ளிகேட்டடா இருக்கலாம். அட்லீஸ்ட் உன்ன மாதிரி முட்டாள்தனமா இல்லல்ல. நீ உன் மூளையை எப்போ யூஸ் பண்ணிருக்க? எப்ப பார்த்தாலும் வாயை தான் யூஸ் பண்ற. எல்லா ஐடியாவும் உங்களுக்கு மட்டும்தான் வரும். உங்களை பத்தி மட்டும்தான் யோசிச்சீங்க. நீங்க முகத்தை மூடிட்டீங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்ன பத்தி த்ரிஷா பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? நாங்க யாருக்குமே தெரியாம பிரபா கட்ட ஊத்து கூட்டிட்டு வந்திருக்கோம். அப்படியா? அப்ப எனக்கு பதிலா நீ எங்க போயிருக்கலாம்ல? நான் போய் பிரபா கட்ட அவுத்து விட்டுருப்பேன். ஒருவேளை நீ வராம இருந்திருந்தாலும் 2 வேலையும் நானே பாத்துப்பேன்.